ஸோ வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஃபிஷ் டேங்க் அப்டேஷன் தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.25க்கு 1.25. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ பிளான்டட் டேங்க். அந்த இதுதான் மோல்டட் டேங்க்கு. இது வந்து சரி ரொம்ப நாள் வந்து இந்த இதில் வந்து ஒரு பெரிய டேங்க்காக வச்சுட்டு விட்டுறணுன்னு வந்து ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஐடியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து டக்குன்னு நம்ம கடைக்கார அண்ணாச்சிட்டேருந்து அமைஞ்சுது. ஸோ அவர் வந்து செகண்ட்ஸ்க்கு வந்து இது பண்ணுது. இது வந்து செகண்ட்ஸ் தொட்டி தான். நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கலை, புதுசாக வாங்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட கான்வெக்ட் வந்து ரெடியாக இருக்குது. பேட்ச் அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ தான் தண்ணி மாற்றிட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் க்ளீனாக இருக்குது. நம்ம ரோமா டயனாவும் வந்து அப்படியே ரெடியாக இருக்குங்க. ஸோ ப்ரீடிங்க்கு வந்து விடலாம். ப்ரீடிங்க்கு விடுறதுக்கு இப்போதைக்கு ஸ்பேஸ் இல்லாதனால நான் அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து நம்மளோட கௌராமி ஃப்ரைஸு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் லைட்டை போட்டு காட்டுறேன். அதில் உங்களுக்கு கௌராமி ஃப்ரைஸ் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒயிட் ஒயிட்டாக நீந்தது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃப்ரைஸ் தான். ஸோ கொஞ்சம் இடம் பெருசாக வேணுன்றதுக்காக நான் வந்து இந்த தொட்டிக்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து ஓரளவுக்கு நல்லா சைஸ் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த கப்பியோ ப்ரீடிங் செட்டப் இங்கே இருந்ததை தூக்கி நான் இங்கே வச்சுட்டேன். ஸோ இங்கே வச்சுட்டு இப்போ இதுவும் வந்து கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ பார்ப்போம். நேற்று ஒரு ஃப்ரைஸ் இதில் இருந்தது. நான் தண்ணி டேங்க் மாற்றுறப்ப இங்கேருந்து இங்கே மாற்றுறப்ப அதை ஃப்ரைஸை எடுத்து இதில் விட்டுருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு பார்ப்போம். இது நம்ம மாலியோட இது எப்பவும் போல் ரன் ஆகிட்டுருக்கு. யூஎஸ் யூஷுவல் வந்து அது இருந்துட்டுருக்கு. ஸோ மெயினாக நான் வந்து இதுதான் கொடுக்கணும். இங்கே பார்த்திங்களா, அந்த குட்டி ஃபிஷ்லாம் மாலி ஃபிஷ்ஷஸ்லாம் நான் இதில் விட்டுட்டேன். பார்த்திங்களா, எல்லாம் வாத்து கூட்டம் மாதிரி நீந்திக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த ஆற்றுல வாத்து நீந்துமே அது மாதிரி நீந்திக்கிட்டு இருக்குது. ஒரு 50-60 ஃப்ரைஸ் இருக்கும். இதை போட்டோடனே கொஞ்சம் ஏஞ்சல் ஃபிஷ் தான் கொஞ்சம் 1-2 இதை காலி பண்ணிருச்சு. நல்லா இது விட்ட உடனே அது வந்து ஏதோ பூச்சின்னு நினச்சிட்டு அது பாட்டி சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறம் விட்டு செட் ஆகிடுச்சு. இப்போ அது துரத்த மாட்டேங்குது, இது பண்ணல. அப்புறம் நம்மளோட லவ் பேர்ட்ஸ் வந்து இதாகிட்டுருக்கு, நெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படியும் வந்து இந்த மந்தில் எக்கு வச்சிரும். ஸோ எக்கு வச்சதுன்னா வந்து அதுவும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இன்னைய அப்டேட் மெயினாக இந்த அப்டேட் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ இது வந்து நல்லா அப்படியே அது எக்ஸாக்டாக அந்த இடத்தையும் நிரப்பிடுச்சுங்க. ஸோ இன்னும் வந்து அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டிக்கர் ஒட்டணும். இது தான் இதோட டேபிள். ஆக்சுவலாக இந்த டேபிளில் தான் அதை வைக்கணும். பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆல்ரெடி நான் வந்து இது வச்சுருக்கிறதுனால வந்து நான் ரேக் இருக்கிறதுனால நான் அதில் யூஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நாங்கள் வந்து கபோர்ட் மாதிரியே யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்தது தான் அது. இதுக்கு எக்ஸாக்டாக இருக்கும் அது. பட் வந்து நாங்கள் வந்து அல்டர்னேட் பண்ணலாம் மாதிரி யூஸ் பண்ணியாச்சு இதுக்கு. ஸோ இப்போ அந்த 2 தொட்டியில் இருந்தது எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்மளோட இதுவும் வந்து ஃபில்ட்ரேஷனும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுங்க நான் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நல்லா க்ரோ ஆகிடுச்சு. இது இப்போ கொடுக்கணும். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், கடைக்கார்ட்டே சொல்லியிருக்கேன், அவர் எடுத்துக்கிறேன்னு இருக்காரு. ஸோ இதை எடுத்தாச்சுன்னா இந்த இடம் ஃப்ரீ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பாருங்க எல்லாம் பெருசாகிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணி வச்சா தான் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்டே டியூன். இது மாதிரி அப்டேட்ஸ்க்கு தேங்க்ஸ். இது மாதிரி அப்படி நம்மளோட கனெக்டடாக இருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.